ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஈரோடு பெருந்துறை சாலையில் செயல்பட்டு வருகிறது. அதாவது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது புதிய கட்டிடம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கூடுதல் கட்டிடம் என 2 கட்டிடங்கள் செயல்படுகிறது. இந்த 2 கட்டிடங்கள் தலா 7 மாடிகள் கொண்ட கட்டிடம் செயல்பட்டு வருகிறது. இங்கே பல்வேறு துறை சார்ந்த முக்கிய அலுவலர்கள் உள்ளனர். இன்றைய தினம் இந்நிலையில் பார்த்தோம்னா நேற்றைய தினம் தென்காசியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போஸ்டல் கொரியர் மூலம் ஒரு கடிதம் வந்துள்ளது. அந்த கடிதத்தில் வழக்கறிஞர் பெயரில் வந்துள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், உங்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்னும் 1 வார காலத்திற்குள் வெடிகுண்டு வைக்கப் போவதாகவும், அந்த வைக்கக்கூடிய நபர் யார் என்பது குறித்தும் எனக்கு தெரியும். அதனால் பாதுகாப்பு அளித்தால் அவர்கள் குறித்து தகவல் தெரிவிப்பேன் என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் தெற்கு காவல் நிலைய போலீசார் நேற்றைய தினம் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் வெடிகுண்டு கடிதம் குறித்து மிரட்டல் வந்துள்ள சூழ்நிலையில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மற்றும் மோப்பநாயி உதவி காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் வெடிகுண்டு பிரிவினர் மாவட்ட ஆட்சியர் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் நிறுத்தக்கூடிய கார்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடிதம் சோதனைக்கு பிறகு உண்மையா புரளியா என்பது தொடர்ந்து தெரிய வரும். இந்த கடிதத்தை அனுப்பிய நபர் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை ஒரு வார காலத்திற்குள் வரை சோதனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.